அடா கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒருத்தர்ல 2 பேர்ல 3 வக்கீல இறக்கியிருக்காங்க. டிஎம்கேல விஜய் அவர்கள் இந்த மாதிரி கரூருக்கு போக கூடாது, அந்த பயணத்தை ரத்து பண்ணணும் அப்படின்றத கேஸ் போட்டிருக்காங்க. அது எப்படி நீங்க போடுவீங்க, எந்த ஆதாரத்தை வச்சு போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே வக்கீல் எழுந்து இல்ல இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அது எப்படி நீங்க ஒருத்தர் முதலமைச்சர் மேல சொல்லுவீங்க, நீங்க தான் கேஸ் போட்டீங்க தவிர அங்க அவருடைய சம்பந்தப்பட்டது எதுவுமே கிடையாது ஆதாரம், அதுவும் இல்லாத இந்த ஆவணத்துல அவர் பேரே இல்லையே, நீங்க எப்படி இங்க சப்மிட் பண்ணுவீங்க, இது கூட படிக்காம இத நீங்க எப்படி இந்த ஆவணத்தை சப்மிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணி தலைமையிலேயே கொட்டுன்னு கொட்டி ஜட்ஜு சும்மா தெறிக்க விட்டுருக்காப்புல. கூட எந்த ஒரு இடத்திலும் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை. எனவே தயவு செய்து ஆவணங்களை சரியாக படித்துவிட்டு நீதிமன்றத்தில் பேசுங்கள் என்று நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். இந்த வழக்கை இப்பொழுதே தள்ளுபடி செய்ய வேண்டி இருக்கும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்திருக்கின்றார்கள் என்று பார்க்க முடியும். உங்களுக்கு இருந்தது அந்த கரூர் சம்பவத்தை வச்சுதான் இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்துட்டீங்க காலத்தை. எங்க போய் அங்க நல்லது செஞ்சு அவர் எல்லா மக்கள் கிட்டயும் இன்னும் கொஞ்சம் நல்ல பேர் எடுத்துற போனாரோ அப்படின்னு நீங்க தடுக்கிறீங்க. அணைய கட்ட முடியுமா? முடியாது. அலை அடிச்சுதான் ஆகும். நம்ம நின்னு வேடிக்கை தான் பார்க்கணும். உர்ரா வண்டிய கரூருக்கு.